Welcome back to my channel Science Scribbling Diaries. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக நாங்கள் வந்து வீடியோ ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்துட்டு நாங்கள் என்னெல்லாம் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம், ஸோ நான் வந்து அதில் என்னெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். டிப் நம்பர் 1, இப்போ நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுற டேட் உங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 weeks முன்னாடியில் இருந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத திங்ஸை வந்துட்டு பேக் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. ஏன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அது ரொம்பவே வந்து ஹெக்டிக்காக இருக்குது. அண்ட் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ரொம்ப டென்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் அண்ட் கிச்சனில் இருக்க அந்த திங்ஸ் மட்டும் வந்துட்டு நம்ம லாஸ்ட் மினிட்ல பேக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 2, மோஸ்ட்லி நம்ம வெக்கேட் பண்ணும்போது நம்ம திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸஸ்லேயோ இல்லை வந்து ஒரு பேக்லேயோ தான் எடுத்துகிட்டு போவோம். இப்போ அந்த பாக்ஸ்லேயோ அந்த பேக்லேயோ வந்து நம்ம எந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம், என்ன திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் லேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இங்கேருந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் அங்கே போய் நீங்கள் திரும்பவும் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம எதில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் வந்து ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிவிடுவோம் அண்ட் டென்ஷனும் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக நீங்கள் பேக் பண்ணி அதை மென்ஷன் பண்ணி லேபிள் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அதை கேரி பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் நீங்கள் அங்கே போய்ட்டு அதை உடனே ஃபர்ஸ்ட் அதை எடுத்து நம்ம எங்கே ஆர்கனைஸ் பண்ணுமோ அங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் வந்து ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பிளான் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 2 days பிஃபோர் தான் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக வந்து எல்லாமே ப்ராப்பராக பேக் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டில் வந்துட்டு திங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கொலாப்ஸ் பண்ணி தான் வந்து பேக் பண்ணோம். ஸோ தட் அங்கே நாங்கள் போய் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குமே வந்து எங்களுக்கு எது எங்கே இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் மறந்துட்டோம். டென்ஷனும் ஆகிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் லேபிள் பண்ணி வச்சுருந்தது மட்டும் கரெக்டாக எந்தெந்த ரூமில் வைக்கணும் அப்படின்றத நாங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்க ப்ராப்பராக வந்துட்டு லேபிள் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சேஃபாக டெலிவரியும் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து பேக் பண்ணிவிட்டு எப்படியும் வந்துட்டு எங்களோட வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து எங்களோட ஓன் ஹவுஸ். இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவார்ட்டர்ஸ். அப்பா ஒர்க் பண்ண இடத்துல வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு எதை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த கட்லரிஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்துட்டு எடுத்து சேஃபாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஏதாவது திங்ஸ் அது மேலே போட்டு உடச்சிருவோம் அப்படின்னு பயந்துட்டு ஸோ நாங்கள் அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எப்போவுமே வந்து நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஒர்க் வந்துட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அங்கேயே வந்துட்டு பண்ணலன்னா குக்கிங்லேயும் வந்துட்டு நமக்கு பாதி நேரம் போயிடும். நம்ம எது எங்கே இருக்குதுன்னு தேடி ஒரு விஷயம் செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ பேக் பண்ணும்போது கிச்சனை லாஸ்ட்டாக பேக் பண்ணுங்கள் அண்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆர்கனைஸ் பண்ணும்போது கிச்சன்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நாங்கள் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால எங்களுக்கு இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அண்ட் முக்கியமாக உங்கள்கிட்ட ஒரு டிப் சொல்லும். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப டைட் பேக்கிங்காக இருக்கட்டும். ஸோ தட் அந்த பாக்ஸஸில் வந்து கேப் இருக்க வேண்டாம். ஏன்னா கேப் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம கொண்டு வர வெஹிக்கிள் வந்துட்டு ஷேக் ஆச்சுன்னா அது ஒன்றுக்கு இடித்து கிளாஸஸ் உடையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த திங்ஸ் கொண்டு வந்தாலும் கொஞ்சம் டைட் பேக்கிங்லேயே கொண்டு வாங்க. இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி வந்து திங்ஸ் பேக் பண்ணோம் அண்ட் வந்து அதை எப்படி நாங்கள் எதை ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தீங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து அதை பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.